ஐபிஎல் அணிகளுக்கு வைத்த செக் அதிர்ச்சியில் ஆடிப்போன அணிகளின் உரிமையாளர்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை பிசிசிஐ கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 4 வீரர்களை தக்க வச்சுக்கலாம். ஆர்டிஎம்ல 2 பேர் ஆக்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் காத்துட்டு இருந்த அணி நிர்வாகத்துக்கு பிசிசிஐ ஒரு முடிவு கட்டியிருக்காங்க. மொத்தமாவே 5 வீரர்கள் மட்டும்தான் நம்ம தக்க வைக்கவே முடியும். ஆர்டிஎம் சுத்தமா இல்லை. ஆர்டிஎம்ஏ தூக்கிட்டாங்க. ஆர்டிஎம்ஏ யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. அந்த 5 வீரர்கள் யார் யாரா எந்தெந்த அணிகள் தக்க வைக்க போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 5 வீரர்கள் யார் யாருன்றது கிளியரா நமக்கு தெரிஞ்சிடும். மற்ற அணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கி இருக்கு. பிசிசிஐ இது அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சொல்லப்படலாம் அப்படின்ட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எப்ப வேண்டுமென்றாலும் மாறலாம். ஒருவேளை அதே 4 ரெட்டினேஷன் 2 ஆர்டிஎம் ஆக்ஷன் எடுத்துக்கலாம்ன்ற முடிவு கூட பிசிசிஐ வரலாம். அணிகளின் விவரங்களை பொறுத்தே இந்த மாதிரி முடிவை பிசிசிஐ எடுக்க போகுது. பட் இருந்தாலுமே பல சேஞ்சஸ், பல விதிமுறைகள், பல மாற்றங்கள் இந்த ஐபிஎல் சீசனில் மாறப்போகிறது 2025. முன்ன சீசனில் இருந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸை இந்த சீசனில் தூக்க போகிறாங்க. அந்த விதிகள் இனிக்குமே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. பல முக்கியமான வீரர்கள் அதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரூல்ஸ்னால பல விஷயங்கள் மாறுது. அதனால் இந்த ரூல்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு பல வீரர்கள் சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து பிசிசிஐ அந்த விதிமுறைகளை தூக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இந்த அணியின் ரெட்டினேஷன் குறித்து பல வதந்திகள், பல விஷயங்கள் போயிட்டே இருக்கு. பிசிசிஐ என்ன பண்ண போறாங்க, எந்த மாதிரியான ரெட்டினேஷன் சொல்ல போறாங்க, 4 ரெட்டினேஷனா 2 ஆர்டிஎம்மா இல்லை மொத்தமாவே 5 ரெட்டினேஷன் தான், ஆர்டிஎம் கேன்சல் இப்படி சொல்ல போறாங்களா அப்படின்றது எல்லா அணிகளும் எதிர்பார்த்து ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. வீரர்களும் காத்துட்டு இருக்காங்க. ஒரு சில அணிகள்ல பார்த்தீங்கன்னா 5 வீரர்கள் மட்டுமே தக்க வைக்கணும் அப்படின்ற போது முக்கிய வீரர் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான விஷயங்க. அதில் தாங்க பல வீரர் இருக்காங்க. டிராவஸ் ஹெட் இருக்காரு, என்ட்ரி கிளாசன் இருக்காரு, பேட் கம்மின்ஸ் இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு, புவனேஷ்குமார் இருக்காரு. இந்த வீரர்களை யாரை தக்க வைப்பாங்க அப்படின்றதே தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனை வெளிநாட்டு வீரர்கள் தக்க வைக்கலாம், எத்தனை இந்திய வீரர்களை தக்க வச்சுக்கலான்றத இன்னும் பிசிசிஐ சொல்லலை. ஒருவேளை 3 இந்திய வீரர்கள் 2 வெளிநாட்டு வீரர்கள் சொன்னால் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்க போகுது. யாரை தக்க வைக்க போகிறத, யாரை வெளியிட போகிறது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புலாவே இருக்குது. ஆனால் அங்கேருந்து ஒரு தரமான பிளேயர் மற்ற அணிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் கூடிய விரைவில் நடப்போகிறது. ஐபிஎல் அணிகளின் ரெட்டினேஷன் குறித்து பிசிசிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் அறிவிக்க போகிறாங்க. அந்த அறிவிப்புகள் தான் எல்லா அணிகளுக்கும் ஒரு நிம்மதியை ஏற்படுத்த போகிறது. நம்ம பார்க்கலாம் யாருக்கு சாதகமாக அந்த விவரங்கள் வரப்போகிறது. பிசிசிஐ இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சொல்ல போகிறாங்க, எந்த ஆப்ஷன் அணிகளுக்கு கரெக்டான முறையில் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அணியின் விவரங்கள் குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.